நீங்கள் சீரியல் இல்லாத விஷயம்லாம் கண்டென்ட்டில் இருக்குங்க. சோகம் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, பாட்டு இருக்குது. இன்னும் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் வந்து ஜோசப் விஜய்னு சொல்ல மாட்டாங்க, தல்பதி விஜய் அப்படின்னு தான் வந்து ரீல்ஸ் போகுது. ஒரு ரீல்ஸ் கிட்டத்தட்ட 75,000 ரூபா தராங்களாம். திருமாவளவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாம் 2 பேர் கையை விட்டு போயிடுவாங்களா, வன்னி அரசு ஜோதிமணி போன்ற தன் கையை விட்டு போயிடுவாங்களா, வருங்கால பிரதமர் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை ஒரு பக்கம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று கூட எம்எல்ஏ பெண் வந்து பாட்டு பாடுறாங்க, அதுக்கு சபாநாயகர் பாட்டு பாடுறாரு. ஸோ அது ஒரு பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சின்ற மாதிரி வாஜ்பாயே வந்து ஒரு பிரதமரே ஒரு பெண் காலில் விழுந்திருக்காரு அப்படின்னும் போது பலப்பா பேசுகிறாங்க. சட்டசபையில் வந்து எதிர்வினையை மட்டுமே ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன மக்களுக்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது யாருமே சொல்கிறதில்ல. ஆனால் மக்களும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது. இவங்க கத்த அவங்க கத்தெல்லாம் ஒரே. வைத பேப்பினர்களுக்கு வணக்கம். பல திரைப்படங்கள் வந்து இப்போது வந்துச்சுன்னா தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ மகுடம்ன்ற ஒரு படம் வந்தது, அதுக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு, ஓடலை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்ஸிக்னு ஒரு படம் வந்துச்சு, சார் நல்லாவே இல்லை சார் அப்படின்னு ஒரு கருத்துக்கள் ரிவ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் இப்போ என்னென்னா சட்டசபை தான். காலைல ஒரு 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, ஒரு 5-5:30 மணி வரைக்கும் ஓடுது. அது மட்டும் இல்லை, சில நாட்களில் வந்து 7:30 மணி வரை ஓடி இருக்குது. ஏன்னா கடந்த ஆட்சி காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி வரை தான் நடந்ததாக வரலாறு இருக்கிறது. இப்போ 7:30 மணி வரை, அதாவது ரெக்கார்ட் பிரேக் பண்ணோம் அப்படின்னு 7:30 மணி வரைக்கும் அந்த சட்டசபை நடக்குது. இப்போ சீரியல்ஸ்லாம் கூட பெண்கள் யாரும் பார்க்குறதே கிடையாது. சீரியல்லாம் எல்லாம் இழுத்து மூடிட்டு எல்லாம் சட்டசபையை தான் பார்க்குறாங்க. அது லீவ் விட்டால் பெண்கள், குறிப்பாக வயதான ஆண்களாக ரொம்ப வருத்தப்படுறாங்க. எனக்கு சீரியல் இல்லாத விஷயம்லாம் கண்டென்ட்டில் இருக்குங்க. சோகம் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, பாட்டு இருக்குது, சண்டை காட்சிகள் இருக்குது. இப்படி எல்லாமே இப்போ சட்டசபையில் நேரடி ஒளிபரப்பில் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ மக்கள் வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் ஓர வச்சிட்டாங்க. சினிமாவும் ஓர வச்சிட்டாங்க, சீரியலை ஓர வச்சிட்டாங்க, எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு இப்போ எல்லா மக்கள் பார்க்குறதுன்னா நேரடி ஒளிபரப்பான சட்டசபை காட்சிகளை தான். இவங்க ஒரு எதிர்வினை ஆற்ற, திமுக ஒரு எதிர்வினை ஆற்ற, அவங்க கத்த இவங்க கத்த, சபாநாயகர் தான் கடைசியில் வந்து பிபி உச்சத்துக்கு போயிட்டு அவருக்கு என்ன ஆகிடுமோன்னு தெரியல. அந்த லெவலில் அவர், எனக்கு தெரிந்து நான் பல சபாநாயகரில் சட்டசபையில் நேராக பார்த்துருக்கேன். ஒரு நெடுநிலையான சபாநாயகராக தான் இவர் செயல்படுறார். ஸோ ஒரு பரபரப்பான காட்சிகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஆளுங்கட்சியினர் யாருமே வந்து கண்டென்ட்டே பேசுது. இப்போ வந்து மானிய கோரிக்கை நடைபெறுகிறது. மானிய கோரிக்கையின் போது மானிய கோரிக்கையில் அன்றைக்கி என்ன மானிய கோரிக்கையோ அதை பற்றி பேசணும். இப்போ வந்து நீர்வளத்துறைன்னா அதை பற்றி பேசணும். ஆனால் நீங்கள் ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 70 நிமிஷம் பேசியிருக்காரு. முழுக்க அவர் என்ன பேசியிருக்காருன்னா, நான் எப்படி விஜய் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்தேன், 23 வருஷமாக எப்படி ரசிகர் மன்றத்தை நான் இருந்தேன், ஆதவ அர்ஜுனா எப்படி நான் கூட்டு வந்தேன், இந்த எலெக்ஷன் எப்படி நான் ஃபேஸ் பண்ணேன், இதுதான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 70 நிமிஷம் பேசியிருக்காரு. தவிர எந்த விதமான அந்த கண்டென்ட் நீர்வளத்துறையை பற்றி எதுவுமே அவர் பேசலை. அதுமில்ல ஆதவ அர்ஜுனா பேசும்போது உங்கள் அப்பாவை தான் கேட்கணும், உங்கள் தாத்தாவை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தொடர்ந்து விமர்சனங்கள், ராஜ்மோகனும் தொடர்ந்து விமர்சனங்கள். ஸோ இவங்க வந்து சுற்றி வந்து சட்டசபையில் வந்து எதிர்வினையை மட்டுமே ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன மக்களுக்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது யாருமே சொல்கிறதில்ல. ஆனால் மக்களும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது. இவங்க கத்த அவங்க கத்தெல்லாம் ஒரே சம்பவம் நடந்து கொண்டு தான் சொல்லலாம். இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா தவறான செய்திகளை வேற பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பார்த்திங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு வந்து ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. ஹைட்ராலிக் நிகழ்வுகளை பார்க்கும்போது அதுக்கு வந்து ஒரு எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு க்யூரிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தது யார் தெரியுமா? நம்ம மதுரையை சேர்ந்த சின்ன பிள்ளை அம்மா தான். அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. வாஜ்பாய் அவர்கள் அதை கேள்விப்பட்டு வீடு தெளிவு காலில் விழுந்தார் அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு தவறான செய்தி. களஞ்சியம் என்ற ஒரு சுய உதவி குழுவை வந்து அந்த அம்மையார் திறந்தாங்க, ஓப்பன் பண்ணி வச்சாங்க, ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அந்த சின்ன பிள்ளை என்றவங்க அவங்க இந்தியா முழுவதும் இந்த மகளிர் குழு சிறப்பாக செயல்பட்டது. 2001 பிரதமர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் ஸ்ருதி புரஸ்கார் அவார்டு அப்படின்னு கொடுத்தாங்க. அது பெண்களுக்கான புரஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க. அப்பொழுது இந்த மிகப்பெரிய விஷயத்தை கேள்விப்பட்ட வாஜ்பாய்
அவன் காலில் ஸ்ட்ராங்காக குனிந்து விழுந்தார். அது வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக இப்போ கூட ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு பரபரப்பான சம்பவம் அப்போ ஏற்பட்டுச்சு. வாஜ்பாயே வந்து ஒரு பிரதமரே ஒரு பெண் காலில் விழுந்திருக்காரு அப்படின்னும் போது பரபரப்பாக பேசுகிறாங்க. அதுதான் உண்மையான நிகழ்வு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவோம், ஹைட்ராகாலிக்கு கியூ ரிங்கு அப்படிலாம் புதுசாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நகைச்சுவை காட்சிகள். எப்படி நம்ம வந்து சட்டசபையில் வந்து கத்தி சண்டை போட்டுறாங்களோ அது ஒரு பக்கம், பாட்டுக்கு பாடு ஒரு எம்எல்ஏ பெண் வந்து பாட்டு பாடுறாங்க, அதுக்கு சபாநாயகர் பாட்டு பாடுறாரு. ஸோ அது ஒரு பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சின்ற மாதிரி சண்டை காட்சிகள் மாதிரி நகைச்சுவை காட்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ சட்டசபையில் முழுக்க எல்லாம் வந்து ஒரு நகைச்சுவை சினிமா போன்ற நிகழ்வுகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றதை தவிர மக்களுக்கான எந்த நிகழ்வாக நடந்திருக்குன்னு கேட்டால் கேள்விக்குறி தான், இல்லவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆட்சி இப்படியே சட்டசபையில் நிகழ்த்து கொண்டிருந்தாங்கன்னா மக்களுக்கான திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் போயிடும். ஸோ மக்களுக்கான திட்டங்களை பேசுவது தான் சட்டசபையை தவிர அதை வந்து திரைப்பட காட்சிகளாக மாற்றிவிடக்கூடாதுன்னு தான் சமூக ஆர்வலர் பல பேரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே உள்ள வந்து காங்கிரஸுக்கு வந்து மனக்கசப்பு. ஏன்னா வந்து வருங்கால பிரதமர் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை ஒரு பக்கம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று கூட தூத்துக்குடியில் வந்து அதிமுகலேருந்து இணைந்த ஒரு சுதாகரன் நண்பர் வந்து அந்த போஸ்டர்லாம் ஒட்டி பரபரப்பாக்கிட்டு இருக்காரு, வருங்கால பிரதமர். இது வந்து போய் கேட்கும்போது மாணிக் தாக்கூருக்கெல்லாம் யார் என்ன கூட தான் சொல்கிறாங்க வருங்கால பிரதமர்னு, இதையெல்லாம் வந்து சீரியஸ் எடுத்துப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ காங்கிரஸுக்கு ஒரு மனஸ்தாபமாக இருக்குது. என்ன இவர் இண்டி குடிநீர் கூட்டு வரலான்னா வரமாட்டேங்கிறாரு, இவர் வருங்கால பிரதமர்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு பக்கம் காங்கிரஸுக்கு மனக்கசப்பு. இன்னொரு பக்கம் விசிகா அவங்களுக்கும் வந்து சரியான முறையில் வந்து தன் கட்சி பக்கம் வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு திருமாவளவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாம் 2 பேர் கையை விட்டு போயிடுவாங்களா, வன்னி அரசு ஜோதிமணி போன்ற தன் கையை விட்டு போயிடுவாங்களா, அப்படியே வந்து தாவேக்கா போயிடுவாங்களான்ற அச்சம் அவர் பக்கம் அவருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. கம்யூனிஸ்ட்டு தொடர்ந்து வந்து குஜிலியம்பாறை அந்த சம்பவம், அதாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள்லாம் வந்து கம்யூனிஸ்டுடன் தொடர்பு இருக்கிறதா அவெல்லாம் கணக்கெடுக்க சொன்ன வட்டாட்சியர் சொன்னதில் அது ஒரு பக்கம் பிரச்சனை போய் கம்யூனிஸ்ட் பக்கம் மன வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து கூட்டணி கட்சிகள் மன வருத்தத்தில் இருக்கின்ற சூழ்நிலை. இப்போ இதையெல்லாம் வந்து எப்படி சமாளிப்பது என்று விஜய் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க கூட. பட் இந்த அமைச்சர் பதவியில் இருக்கிறவங்களாம் வர தயாராக இருக்கிறார்கள், தாவேகாவுக்கு வர தயாராக இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலை வந்து பிரதமர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரீல்ஸ் பண்ணி கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை காங்கிரஸ் தருது. ஸோ விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த மன வருத்தத்தை தருது. இந்திய முஸ்லீம் லீக் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஒருத்தர் தான் ஷாஜகான், அது பிரச்சனை கிடையாது. அப்படி ஒரு நிலை ஏற்படுது. இன்னும் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் வந்து ஜோசப் விஜய்னு சொல்ல மாட்டாங்க, தல்பதி விஜய் அப்படின்னு தான் வந்து ரீல்ஸ் போகுது. ஒரு ரீல்ஸ் கிட்டத்தட்ட 75,000 ரூபா தராங்களாம். அதாவது எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அந்த வச்சு பண்ணுறாங்களாம். யார் பண்ணுறாங்க அப்படின்னு போனால் ரூட்ஸ் மாஃபியா அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படுது. ஸோ ஒரு ரீலுக்கு 75,000 ரூபா. அவங்க எல்லாம் வந்து தல்பதி விஜய் என்ன பண்ணார் தெரியுமா, ஜியோ கம்பெனிக்கு பேசி ₹1 குறைச்சிருக்காரு, 1 பைசா ஏற்றினாங்க கூட அந்த கம்பெனியை மூடிடுவேன்ட்டு அம்பானி எச்சரிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் பணங்கள்லாம் கொண்டு வந்து அவர் கோயில் பணத்தெல்லாம் கொண்டு வந்து கோயில்லையும் ஆஸ்பத்திரிலையும் வச்சிட்டாரு. ஸோ அந்த பணத்தையெல்லாம் வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க, மக்கள் எடுத்து செலவு பண்ணுறாங்கன்ற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் பலாத்காரம் பிரச்சனை ஆச்சுன்னா ஸ்பாட்லேயே வந்து சுட்டுக்கொள்ள சொல்லிட்டார் தளபதி விஜய் அப்படின்ற நிகழ்வுகள். ரோட்டில் போனால் தங்கம் வைரம் தான் கொட்டி கிடக்குன்னு சொல்ல, மற்றபடி எல்லா விஷயங்களையும் வந்து இந்த தளபதி விஜய் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அங்கெல்லாம் ஜோசப் விஜய் வார்த்தையே வரமாட்டேங்குது. அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு பெண்மணி சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் பெண்மணி தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொந்த நிலத்தை விற்று அவருக்கு பணம் கொடுத்துருக்காருங்க, சொந்த இடத்த விற்று பணம் கொடுத்துருக்காங்க. அவரோட மொத்த பணமும் தான் வச்சு இந்த மகளிர் பேருந்து, அதுக்கப்புறம் ஃப்ரீ சிலிண்டர் போன்ற விஷயங்கள்லாம் மொத்தமாகவே வந்து சொந்த பணத்தில் தாங்க கொடுத்துட்ருக்காரு. எல்லாமே அவர் பணம் தான், கவர்மெண்ட் பணத்தை அவர் தொடவே இல்லை. இப்படி ஒரு மூடர் கூட்டம் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது எப்படிங்க சொந்த பணத்தை வச்சு அரசாங்கத்தை நடத்த முடியுமா? அது கஜானா போய் கஜானாவில் வரணும். அதுவும் பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுக்கும்போது வரின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் யாருக்குமே புரியுதில்லை. எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்கன்னா சொந்த பணத்தில் விஜய் அரசாட்சியை நடத்திட்டு இருக்காரு, எந்த விதமான அரசு பணத்தையும் அவர் எடுக்கிறதே கிடையாது. எல்லாமே வந்து விஜய் வந்து இந்த பெண்களுக்கான சரி, பேருந்தாக இருந்தாலும் சரி, 3 சிலிண்டராக இருந்தாலும் சரி, எல்லாம் விஜய் தன் கையில் தான் பணம் கொடுக்குறாருன்னா, ஏமா ஒரு திட்டத்துக்கே 1000 கோடிலேருந்து 2000 கோடி ஆகுது, அவர் சொத்து மதிப்பே 700 கோடி தான் கொடுத்துருக்காரு, அது எப்படிமான ஆளாக உங்களுக்கு தெரியாது அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இது மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து வந்து விஜயை வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. விஜய் சீக்கிரம்
இது போன்ற விஷயங்களை தன் அமைச்சர்களை இது போன்ற பொதுமக்களுக்கு தவறான செய்திகள் போயிட்டுருக்கு அந்த போன்ற விஷயங்கள், அது தல்பதி விஜய் இது போன்ற விஷயங்கள், இதையெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக விஜய் பார்த்து செய்தால் நன்மை. இல்லைன்னா வைங்களேன், இன்னும் ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தமிழகம் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஜய் அவர்களே, கண்டிப்பாக சிந்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேயர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி.